வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டாக லிட்டில் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம 90s மெமரிஸ்க்கே கூட்டு போன மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. ஒரு 2014, 15 அந்த சமயத்தில் ஒரு ஜியோ சிம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன சமயத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல இருந்த ஒரு லவ்வெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹீரோயினுக்கு வந்து என்னதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் வந்து ஒரு லவ் பண்ண பையனுக்காக கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல வந்து கடைசி 20 மினிட்ஸ் தான் வந்து ஒரு பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு மூமெண்ட்டாவே இருந்துச்சு. ஒரு ஒரு லவ் பண்ண பையன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கல்யாணம் நடக்காது. அந்த பொண்ணும் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு 10 இயர்ஸ் லவ் பண்ணி அந்த பையன் வந்து கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. உங்கள எத்தனை பேருக்கு லிட்டில் கார்ட்ஸ் படம் புடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் கார்ட்ஸ் படம் வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதில் ஹீரோ கேரக்டர் ஆக்டிங் பண்ணியிருந்தவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் கேரக்டரும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோவோட தம்பி ஒரு பையன் பண்ணியிருப்பான், குட்டி பையன். அவனும் சூப்பராக பண்ணியிருப்பான். தங்கச்சி ஒரு ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோட்டலா வந்து ஆல் ஆர் ஈக்குவல்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு மதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. காமெடிஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கவே தேவையில்லை, சூப்பரா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு காமெடியா தான் இருக்கு. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.